Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து 5 இயர் சோயிலுக்கு உண்டான அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றது, எப்படி வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது, ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணவங்க நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரொசீஜரை யூஸ் பண்ணிட்டு வந்து காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா நீங்க 5 இயர் சோயிலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. லைக் வந்து நீங்க பிகாம் எல்எல்பி, பிபி எல்எல்பி, பிசி எல்எல்பி அண்ட் வந்து பிஎல்எல்பி இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து அட்டன் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த விதத்தில் மெரிட்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. சரிங்களா, இப்போ இது வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற டேப்ல கேண்டிடேட்டோட லாகின் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதாவது ஏஹெச்பின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஏசிஎல்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். அந்த நம்பரையும் உங்களோட டேட்டா பற்றியும் போட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பற்றியும் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டாஸ்க்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல அப்ளிகேண்டோட டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்க நேம், உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட ரேங்க், நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க், உங்களோட ரேங்க் பெர்சன்டேஜ் வந்து எத்தனை இருக்கோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் டீடைல் அப்படிங்கிற இடத்துல காலேஜ் நேம் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சென்னை. நீ எந்த கோர்ஸ்ல நீங்க வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த இடத்துல பிஎல்எல்பி அண்ட் பிபிஎல்எல்பி ரெண்டுக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிபிஏ வந்து கிடைச்சிருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து பிபிஏ கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிஏ தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க முதல்ல அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த 87,000 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் அங்க உள்ள கேம்பஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் கிட்ட தான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஆன்லைன்ல நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு மேபி அன்பார்ச்சுனேட்லி வந்து பிபிஎல்எல்பி வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அங்க உள்ள போய் தான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு கீழே வந்து சப் கோர்ஸ்ங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பாருங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிஏ எல்எல்பி ஹானர்ஸ்னு சொல்லிட்டு செலக்ட் ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ நீங்க அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து ஒன்ஸ் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். சோயில பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டா 87,000 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணாமலே உங்களால வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க வந்து தாராளமா வந்து இந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரிண்டை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட், உங்களோட 12th மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட டிசி, நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட், உங்களோட ஆதார் கார்டு, அதே மாதிரி உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், அதே மாதிரி வந்து பேங்க் பாஸ்புக், நீங்க சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இதை தாண்டி வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு 3 காப்பி, அதுக்கப்புறம் வந்து என்வாலப் கவர், உங்களோட செல்ஃப் ஸ்டாம்ப் போட்டுருக்கக்கூடிய என்வாலப் கவர்ஸ்ங்கிறது A4 சைஸ்ல வந்து வாங்கணும். அதே மாதிரி வந்து 1 செட் ஆஃப் போட்டோ காப்பி. இப்போ நீங்க 10th 12th டிசி கம்யூனிட்டி இது எல்லாமே 1 செட் ஆஃப் ஜெராக்ஸ் செட் வந்து எடுத்துட்டு போயிட்டு அது கூட நீங்க 87,000 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ண ரெசிப்ட், அதாவது அந்த பிரிண்ட் அலாட்மெண்ட் லெட்டருக்கு பக்கத்துலேயே ஆன்லைன் பேமெண்ட்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 87,635 ரூபாய் இந்த அமௌண்ட்டை சிங்கிள் டிரான்சாக்ஷன் நீங்க வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு மூலியமாகவோ இல்லை உங்களோட கிரெடிட் கார்டு மூலியமாகவோ டெபிட் கார்டு மூலியமாகவோ இல்லை வந்து உங்களோட யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமாகவோ நீங்க என்ன பண்ணணும், பேமெண்ட் மோட யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வராது, இந்த மாதிரி தான் வந்து வரும். இதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டு எடுங்க. அப்படின்னா உங்களுக்கு மெயில் மூலியமா வந்து அந்த பேமெண்ட் கெட்வே பேஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரெசிப்ட் வந்து அனுப்பியிருப்பாங்க. அதை கூட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த காப்பியை நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும். கண்டிப்பா நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுதான். சரிங்களா, இந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து அட்மிஷன் சோயிலுக்கு போகும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கேட்டிருக்காங்க இல்லையா, அது கூட அடிஷனலா இதையும் வச்சு நீங்க வந்து அட்மிஷன் போட்டு வந்துடணும். சப்போஸ் வந்து அன்னைக்கே காலேஜில் வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க அன்னைக்கே காலேஜில் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அட்மிஷன் போடுறப்பயே உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து தேவைப்படுதான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஹாஸ்டலுக்கும் சேர்த்து வந்து அட்மிஷன் போட்டுருங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து தனி. இது ஜஸ்ட் வந்து 87,000 ரூபாய் அப்படிங்கிற உங்களுக்கு உங்க பிஏ எல்எல்பிக்கான அந்த 1 இயர் கோர்ஸ் ஃபீஸ் தான் இது. ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு வந்து நீங்க தனியாக வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.